நாடகம் காயாத வடுக்கள். எழுதியவர் எஸ். அம்பலவாணர். மச்சான் நாதன், ஏஜென்சிக்கு கொடுக்கறதுக்கு குறைஞ்ச காசு ஒரு மாதிரி கிடைச்சிட்டு என்ன நேற்று பின்னேரம் தான் ஏதோ 50-60 குறையுதுண்ட, அதுக்கிடையில எங்காரியா ஏன் எதுவும் சுரண்ட டிக்கெட் விழுந்ததோ? நான் என்ன அவ்வளவு அதிர்ஷ்டசாலியா மச்சான்? அப்படி அதிர்ஷ்டசாலியா இருந்தால் இங்க உள்நாட்டிலே இருந்து உழைச்சிருப்பனே. அதென்றால் உண்மைதான். அது சரி, அப்ப எங்கால கிடைச்சது? உனக்கு சொல்லாமலே அது எங்கட பேங்க்ல வேலை செய்யற புள்ளி ஒன்று மாறித்தாருன்றது. என்ன மச்சான், இது அட்வான்ஸோ இல்லாட்டால் முழு பணமே முற்பணமா கிடைச்சிடுதோ? போட, உனக்கு எல்லாத்துலயும் பகுதிதான். கடனுக்கடா, கடனுக்கு காசு வாங்கினானே. ஏதோ சொல்லி ஜமாளி கேட்ட உடனே தாரதென்றால் அப்படி தந்ததாத்தான் நினைக்க வேண்டி வரும். நான் மட்டும் இல்லை, ஆரெண்டாலும் அப்படித்தாண்டா சொல்லிவினான். இப்ப வாங்கினது பிள்ளையண்டு சொல்ல வரையில என்றாலும் உதயன் ஆளாருடா. சரி, நீ எப்படி எடுக்க வேணுமோ அப்படி எடுத்துக்கொள். இப்ப சரிதானே? சுவிஸ்ல இருந்து நான் காசு அனுப்ப நீ தானே கொண்டு போய் கொடுக்க வேணும். கவலைப்படாத, போக முந்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். ஓகே? என்ன பத்மா இப்படி முகத்தை உண்மைன்னு வச்சு கொண்டிருந்தா? நான் மட்டும் சந்தோஷமா சுவிஸுக்கு போறேன்னு நினைக்கிறீங்க. எனக்கு உண்மை விட்டு பிரிஞ்சு போறது கஷ்டமா தான் இருக்குது. பல்ல கடிச்சு கொண்டிருந்தால் 2 வருஷம் 2 நாள் மாதிரி போயிடும். பிறகு என்ன? 2 வருஷம் 2 நாளா பறந்துடுமென்னு சொல்றீங்க. 2 யுகமாகும்ன்றதையும் மறந்துட்டீங்களே. பத்மா, ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த 4 வருஷமும் உங்களோட அம்மாட்ட சொல்ற தைரியம் உங்களுக்கு வரையில. வீட்டு நிலைமை அப்படி பத்மா. நான் என்ன செய்யறது? தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு பட்ட கடன் அப்படியே கிடக்குது. அதையெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன் என்றால் பிறகு நோ ப்ராப்ளம். ஓம் பத்மா, கடன் கொடுத்துட்டால் பிறகு எந்த விதமான தடையும் இராது. அம்மாவும் மறுப்பு சொல்ல மாட்டேன். பிறகு உங்களோட கடன் அடைக்க என்னையே மட்டும் படைக்க வேண்டியதா? நீங்கள் லேசா சொல்லி போட்டீங்க. வெளிநாட்டு பணம் வந்தா பிறகு அம்மா மாறினா ஏன் உதயன் இப்படி செய்தா? என்ன செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்ப அம்மாட்ட சொல்லி அட்லீஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தானும் முடிச்சு போட்டு போனீங்களா? பத்மா, இந்த நேரத்துல இதை நான் அம்மாட்ட போய் சொன்னேன். அவன் பத்திரகாளியா தான் நிற்பான். பூகம்பம் தான் படிக்கும். என்ன 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 நம்பிக்கை இல்லையே? பிறகு அம்மா வழிக்கு கொண்டு வரது என்ற பொறுப்பு. ஒன்றுக்கும் யோசியாதே. நரம்பில்லாத நாக்கால இதையும் சொல்றது சுலபம். ஆனா அது செய்யக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கதானே தெரியும். என்னால இந்த நிலைமையில வேற என்ன செய்ய முடியும் பத்மா? சொல்லும் பாக்க. இங்க திரும்ப. ஏன் இப்ப அழுகிறீர்? கண்ணத்துடையும் அங்க அந்த வெயிட்டர் எங்களை தான் பாக்குறான். பத்மா பத்மா, அழுகிறத விட்டுட்டு நிமிந்து பாரு. பத்மா, இங்க பத்மா, இனி 2 வருஷத்துக்கு பிறகுதானே சந்திக்க போறோம். சந்தோஷமா 4 வார்த்தை காய்ச்சி விடுவ மாட்டில்ல. இப்படி அழுது கொண்டிருந்தால் உதயன், என்னால் போலியா சிரிக்க முடியல. மனம் அழுகுதே உதயன். நான் என்ன செய்யறது? என்னால கட்டுப்படுத்த முடியல. சரி பாரும் பத்மா, அந்த கடற்கரையில போய் கொஞ்ச நேரம் இருந்து கதைப்போம். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். தம்பி கந்தசாமி, குமரேசன் வந்தவர் முடிவு கேட்டு சொல்ல சொன்னார். அங்காலையும் வேற பக்கம் ஒன்று கேட்குதான். அதைத்தானம்மா நானும் யோசிக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாள். அவள் இன்று என்ன படிவிட்டால் கல்யாணம் செய்யாமலே கிளடு பத்த வேண்டியதுதான். ஏனம்மா அப்படி சொல்லுறியல்? நான் சரி ஏதோ சமாளிப்போம்ண்டு சம்மதம் சொல்லட்டோண்டு தங்கச்சியை கேட்டால் அவள் சம்மதிக்கிறாள் இல்லையே. அவள் இந்த பேச்சை விட்டுட்டு நீ போய் சம்மதம் என்று தொடர சொல்லு. ஏன் எனக்கு என்ன குறை? ஆனால் வாழ போறது நான் இல்லையே, பத்மா தானே அம்மா. அத இல்லையே கந்தசாமி,
ஆனால் அவள் நினைக்கிற மாதிரி நாங்கள் மாப்பிள்ளையை என்ன மாவாளியை பிடிக்கிறது. அவள் இந்த மனசுல வேற யாரையும் விரும்பி இருக்கிறாளோ. அப்படி ஏதுமென்றால் ஊரில் சாடமாடியாத்தன்னும் கதை வரும் அம்மா. நீங்கள் அப்படி நினையாதேங்கோ. அது சரி, முருகேஸ்வரங்க வீட்டையே போறனண்டவர் இல்ல, அவர் முத்து தம்பி வாத்தியார் விட்ட போறதுண்டவர். ஏன் ஏதும் விசேஷமாமே? ஏதேனும் சொன்னவரே? இந்தாங்கோ தண்ணிய குடிச்சு கொண்டு கதைங்கோ. கல்யாண கதை கதைச்சு களைச்சு போயிருப்பியால். ஓமாம், அவற்ற மகள் உஷாவின் கல்யாணமும் முட்டா. அதுதான் மாப்பிள்ளையாராம். இந்த மருதடி சந்தி பார்வதியின் சுவிஸ்ல இருக்கிற மகனாம். உதயம் உண்டு முந்தி ஏதோ பேங்க்ல வேலை செய்தவனா. உதயன் முந்தி பத்மா வேலை செய்கிற பேங்க்ல தானாக்கும் வேலை செய்தது. ஓமண்ணா, அந்த உதயனும் சுவிஸோ கனடாவோ தான் போனது. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அப்ப அந்த பொடியனா தான் இருக்கும். பாத்தியாட்ட உஷாவுக்கு முட்டு கட்டி இருக்கணும் போல. அப்படி இருக்க இல்லாதம்மா. நீ என்னன்னு நிச்சயமா சொல்லுவார். வார புதனோ அடுத்த புதனோ பிளைட்டாம். விருந்து கூடி முடிஞ்சுதான். நீ என்னடாண்டால் அப்படியே முருகேசர் சொன்னவரே வந்து வந்து அப்படி நடக்க இல்லாதே அம்மா. நீ என்ன அப்படி சொல்ற? ஏதேனும் இல்ல இல்ல, 2 பேரும் வெவ்வேறு சாதி எல்லாம். அதுதான் நான் வேறு ஏதோ ஆக்குமென்று நினைச்சேன். இப்ப உதுவலைத்தான் பாக்குறார். மாப்பிள்ளையே கிடக்காத நேரத்துல இருந்தாலும் உங்க கல்யாணம். நீதான் வார ஒவ்வொரு கல்யாணத்தையும் ஏதேனும் ஒவ்வொரு சாட்டு சொல்லி வேண்டாம் என்று சொல்றாண்டால் எல்லாரும் அப்படியே உதுகளையும் பார்க்கத்தான் வேணும். ஆனால் எல்லாம் சரியா வந்தமையுமே. அதுதான் உலகம் புரிஞ்சதுகள். பத்மா பிள்ளை, எலும்பு பிள்ளை, உடம்பெல்லாம் குளிருது. பத்மா பத்மா, என்னம்மா இது? கடவுளே, நான் இப்ப என்ன செய்யறது? கந்தசாமி, கந்தசாமி, கெதியா வாவன்மான கூப்பிட்டீங்களே, என்னம்மா? என்ன 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 பதறீங்க? இங்க வா. உள் பத்மாவதார் உடம்பும் குளிர்ந்தது, வாயிலிருந்து நுரவாரு. எனக்கு என்னவோ பயமா கிடக்குது. எதுக்கும் ஆஸ்பத்திரி கொண்டு போவோம், அதுதான் நல்லதம்மா. தம்பி, ஏதோ கடவுள் செயலால அன்றைக்கு பத்மாவுக்கு அவள் தான் ஏதோ சுகமா தேறியிட்டாலே பிறகும் அதையேன் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அம்மா. அவள் நித்திர குளிச போட்டதாலதான் அப்படி நடந்து நீங்களே ஊர் முட்ட பற போடுவீர்கள் போல கிடக்குது. அது சரி கந்தசாமி, தான் உதயனை விரும்பினத முன்னமே சொல்லி இருக்கலாமே. அம்மா, நடந்தது நடந்து முடிஞ்சிட்டது. இனி நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டியதுதான். நல்ல நாளை பார்த்து ஒரு கால் போய் உதயன்ற தாயோட கதைச்சு பார்ப்போம். ஏதோ அந்த மனுஷி மனம் வச்சால் சரி. பொடியனுக்கும் கல்யாணம் எல்லாம் முட்டாக்கு போட்டினமண்டு இடக்கதை. அது மட்டுமே, அவ தாய் மனுஷி சம்மதிச்சாலும் கேட்கிற சீதனம் எங்களால கொடுக்கலுமோ? அவ சம்மதிச்சு வந்தால் நாங்களும் ஏதோ நிலவிடத்தை வித்தண்டாலும் பார்க்கறதுதான். எதுக்கும் முதலில் கதைச்சு பார்ப்போம், மிச்சமெல்லாம் புறகல்லோ. வீட்டுக்காரர், 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 பார்வதி அக்கா இருக்கிறாவோ? ஆறது கந்தசாமி. என்ன கந்தசாமி, கரடியனார் புறா கண்டது போல கிடக்குது. ஏன் இந்த பக்கம்? சும்மா இருக்கால் வந்தனக்கா. இப்படி இருமோனே, எப்படி கும்மா பாடு சும்மா இருக்கிறாவே? குஞ்ச பாடு இப்படி பிள்ளைகள் என்ன செய்யுதுகள்? ஓ, ஏதோ அம்மா படுக்கையோடு இல்லாமல் ஊசாடி திரிகிறா. வீட்டு வேரியலோடையும் மாடு மாடு கட்டி அவுக்கிறதோடையும் அம்மா இந்த பொழுது போகுது. இந்த பக்கம் கனகாலம் வராமல் இருந்த நீ ஏதோ விஷயமா தான் வந்திருப்ப. என்னென்று சொல்லன்? அது வந்து உங்களோட மகண்ட விஷயமா தான் கதைப்ப மட்டும் வந்தேன். அப்படி
என்ன விஷயம் கந்தசாமி? இந்த தங்கச்சி பத்மாவுக்கும் கூட மகன் உதயனை கேட்டு பாப்பமண்டு பகிடியே விடுகிறாமோன. இவர் முத்த தம்பி வாத்தியாட்ட மகள் உஷாவை முத்தாட்டி விருந்தும் கொண்டாடியிருக்கோம். கேள்விப்பட்டிருப்பாதானே? ஓம் ஓம் என்றாலும் வந்து நல்ல இடம், வடிவான அம்சமான பிள்ளை. தம்பி உதயனுக்கும் பிடிச்சு கொண்டுது. படிச்ச அட கொடுக்கமான பிள்ளை. இனி வாத்தியாரும் ஒரே ஒரு பிள்ளைதானே என்று பார்த்து பெறாமல் காசும் 10 வரையில தாரதண்டவர். இனி குறிப்பும் நல்ல பொருத்தம். ஏதோ ஒரு பொருத்தம்தான் கொஞ்சம் குறைவாம். அதுக்கும் அம்மன்ற களத்துல போட்டுட்டு கொடிய கட்ட சொல்லி சாத்திரியா சொன்னவர். இதுதான் எப்படி நடக்கும்னு அடிச்சு சொல்லுவார் சாத்திரியார். அது சரி. குறிப்பு பொருத்தம். நாங்கள் எதிர்பார்க்கிறதும் சரியென்றால் நாங்களின் தட்டி கழிக்கிறோம். முட்டாக்கி போட்டோம். வார ஆவணியில எல்லாத்தையும் முடிக்கிறதுண்டு விருந்தும் கலந்து போட்டோம். என்றாலும் பார்வதி அக்கா, நாங்கள் விருந்து கொண்டாட முந்தி கேட்டிருந்தால் பொருத்தத்தை பார்த்துட்டு ஏதோ யோசிச்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் முட்டாக்கின கல்யாணம் இது. எனக்கு 2 நாக்கு இல்ல. நான் வேற என்னத்தை கந்தசாமி சொல்லுறது? உங்களோட மகனுண்டும் சொல்லலையே பார்வதி அக்கா. அவன் தனக்கு பூர்ண சம்மதம் உண்டு. புள்ளைய சுபிச்சுக்க அனுப்ப சொன்னவன். இனி அண்டைக்கு உஷாவோடையும் டெலிபோன்ல கதைச்சவனாக்கும். அக்கா, நான் அவனை என்ன கேட்கிறது? பிள்ளைய பிடிச்சதுண்டா சரிதானே. இனி வாத்தியாரவையும் ஒரு விதத்துல எங்களுக்கு தேப்பன் வழியில தூரத்து சொந்தம் இல்லே. புறம் என்ன வந்து அது உங்களோட மகன் இப்படி கதைக்கிறத அரைவாசியில விழுங்கி கொண்டு கதைச்சால் எனக்கு அங்க கந்தசாமி நீ நினைக்கிறது புரிய போகுது. சொல்ல வந்ததை விளங்கத்தக்கதா சொல்லன்மோன. அதுல என்ன? அதுவும் சரிதான் அக்கா. என்றாலும் எந்த நிலைமையில ஏன் அப்படி என்ன? என்னென்றாலும் பரவாயில்ல. இங்க வேற புறத்தியர் ஒருத்தரும் இல்லத்தானே. சரி, விஷயத்துக்கு வருவோம். எப்படியோ இப்ப வேண்டும் முடிவெடுக்க வேண்டியதானே. எங்கட தங்கச்சி பத்மாவுக்கும் உங்களோட மகனுக்கும் சுவிஸுக்கு போக முன்னமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு போல. என்ன? 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்கணும். இது என்ன புது கதை? நான் கேள்விப்படாத உண்டு. சும்மா கண் கட்ட கதையெல்லாம் கதையாத கந்தசாமி. அப்படி சொல்லாதேங்கோ அக்கா. நாங்களும் ஏற்கனவே சாடமாடையாத்தன்னு கேள்விப்பட்டிருந்தால் இந்த கல்யாணம் முற்றாக முந்தியே முறைப்படி வந்து கேட்டிருப்போம். இப்ப என்ன செய்கிறது? ஏன் இப்ப மட்டும் என்னவாம்? நல்ல இடத்துல கல்யாணம் முற்றண்ட உடனேயே இல்லாத பொல்லாத சொல்லி கல்லு குத்துவம் பாக்குறீங்க போல. சத்தியமாக்கா, நாங்கள் அப்படி நினைக்கல. உதயன் வெளிநாடு போய்க்கல ஏதோ காசு 50,000 மட்டில குறையுதண்டு. அது கூட பத்மாதானம் ஆபீஸ்ல லோன் எடுத்து கொடுத்ததாம். எங்களுக்கு கூட இப்பதான் தெரியும். பயணம் போக காசு தேவை என்றால் கடனுக்கு வாங்குறது தானே. ஆனா அதை வச்சு கொண்டு காதலிச்சது அது இது சொல்லி கொண்டு முழங்காலுக்கு மொட்டந்தலைக்கு முடிச்சு போட பாக்குறீர்கள். நீங்கள் எங்களை பற்றி தப்பு கணக்கு போடுறீர்கள். நான் இல்ல, நீங்கள் தான் கந்தசாமி தப்பு கணக்கு போட்டுட்டீர்கள். எப்படி கந்தசாமி இதை நான் சொல்ல? 50,000 கொடுத்து போட்டு பொடியனை வளைச்சு போடுவோம்னு நினைச்சீங்க போல. நல்ல கதை தான். மாப்பிள்ளை பிடிக்கிறதென்றால் இப்படி எல்லாம் பிடிக்க வேணும். ரால் போட்டு சுறா பிடிக்கிறீர்கள். கடவுளே, நல்ல காலம் இதுகளுக்கு உதயன் மாட்டுப்படாமல் போனது. கோபப்படாத எங்கோ. இப்படி பத்மாவின் அண்ணர் வந்து கதைச்சவர் கடைசியா ஒரு கால் கதைச்சு பாருங்கோவன். அவர் சொல்றதையும் பார்க்கலாம் தானே. என்ன அவனோட கதைச்சு பாக்குறது? எந்த பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல. நான் சொன்னால் அவன் சொன்ன சொல்ல தட்ட மாட்டான். அப்படித்தான் நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். உங்கள மாதிரி அந்த இந்த பழக்கங்கள் பழக்கி வைக்கல கண்டியோ. என்ன செய்யறதுன்னு நானும் பொறுத்து கொண்டு போக கதை கூடி கொண்டு போகுது. நான் உண்மையத்தான் சொல்லுறேன். ஒரு குமர் பிள்ளை என்ன துணியில தண்டை வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ஆம்பளைக்கு காசு மாறி கொடுக்கறது, தழுக்கு மினுக்கி கொண்டு ஆம்பளையில வளைக்கிறது மட்டும் இல்ல, இப்ப இப்படியும் வழிகட்டினம் போல. ஒன்று நான் சொல்றேன், நான் முடிவெடுத்தால் எடுத்ததுதான். உதயனுக்கு உஷாதான். இதுல எந்த மாற்றமும் எப்பவும் இல்ல. அப்ப கடைசியா நீங்கள் என்ன சொல்லுறீர்கள்? அதுதானே சொல்லி போட்டேன். இனி வேற என்ன சொல்ல கிடக்குது? உண்ட தங்கச்சிட்ட அவன் வாங்கின காசும் வட்டியும் நான் கொண்டு வந்து தருவேன். அதை விட வேற எந்த எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதை இன்றைக்கு இப்பவே விட்டுடுங்க. என்ன பார்வதி மாமி கடலைக்கு ஜோதிக்கிறீர்கள்? முன்னட்டதான் தம்பி,
யாரையே மெனப்போம் பார்த்து கொண்டு நிக்கிறேன். அந்த தூரத்துக்கு வெயிலுக்கால நடந்து வர முடிஞ்ச அளவிலே. ஏன் மாமி ஏதேனும் அவசர அளவிலே? இல்ல, நேற்றிரவு உதயன் கதைச்சவன். உதயன் மட்டும்தானோ இல்லாட்டி உனக்கு பகுதிதான். உஷாவும் கதைச்சவா. இப்ப சரியே என்னவாம் எப்படி இருக்கிறமாம்? புதுமண தம்பதிகள் இப்ப பிஸியாத்தான் இருப்பினம். ஓம் 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 தெரியாதே, சுகமா இருக்கணுமாம். கல்யாண வீட்டு கெசட்ட யாரோ அங்க இருந்து வந்த வீட்டை கொடுத்து விட்டுருக்கான். விலாசன் தந்தவன். அதுதான் எடுப்பம் பார்த்தேன். எந்த வண்டியில போக சொன்னவன்? இண்டை கண்டாலும் போய் எடுத்துட்டு வரட்டான். என்ன மறந்துட்டுனமாமோ? உன்ன மறக்காத படியால் தானே உண்ட பேருக்கு அனுப்பி உன்னிய போய் எடுக்க சொன்னவ. கல்யாணத்தை நின்று நடத்தத்தான் கிடைக்கல. வீடியோவத்தன்னும் பாப்பேன். ஓம்நாதன், இன்றைக்கு பெத்ததுகளும் பிள்ளைகள கல்யாணத்தை வீடியோல தான் பாக்குற அளவுக்கு வந்துட்டுது. பார்வதி மாமி, கல்யாண வீடு மட்டும் இல்ல, இப்ப செத்த வீட்டுக்கு பிள்ளைகள் வராமல் வீடியோ எடுத்து வீடியோ கோப்பியும் சாம்பலும் அனுப்புறது ஃபேஷனா போச்சு. என்ற செத்த வீடும் அப்படித்தானும் ஆண்டவனுக்கு தான் தெரியும். உதயன், என்ன செய்யுது? இந்தாங்கோ, எழும்பி வாயன் தண்ணியால கொப்பளிச்சு போட்டு இதை குடியுங்கோ. உஷா, எனக்கு ஒன்றும் செய்யல. நீர் உதந்த மேசையில வச்சு போட்டுப்போம், நான் எழும்பி குடிக்கிறேன். உதயன், சாப்பிடத்தான் இல்லாதண்டாலும் சூப் ரசம் அப்படி இப்படி எதுவும் குடிச்சாதான் உடம்புக்கு தெம்பா இருக்கும். உடம்பு தெம்பா இருந்தால் தானே குடிக்கிற மருந்து உடம்புல சுவரி பிடிக்கும். உஷா, எனக்கு விருப்பமா இருந்தா நான் ஏன் வேண்டாம் பண்றேன். இப்ப சாப்பாட்டை கண்டாலே அடி வயிற்ற குமட்டி கொண்டு வருது. இப்படி எத்தனை நாளைக்கு தான் பட்டினி இருக்க போறீங்க? எத்தனை உஷா, 4 மாதம் சுவிட்சில் இருக்கேக்கல. சரி, இங்க வந்து இந்த விரதம் தொடங்க முந்தி இருந்த 2 மாதம் சரி, இந்த சாப்பாடு நிலைமை தெரியும் தானே நமக்கு. இப்படி 7 மண்டல் நானே கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் தானே. சொன்னா கேடும் உஷா. ஏதேனும் சாப்பிட்டா தான் எடுக்கிற மருந்து இப்ப வேலை செய்யும். என்ன எடுக்காத மருந்தே, போடாத இன்ஜெக்ஷன், ஒரு கஞ்சம் தினம் குறைஞ்சது. இப்படியே கிடந்து ஒரு நாளை கண்ண மூட முடியாது. உதயன், கல்யாணம் செஞ்சு ஒரு வருஷம் கூட இல்லை. சுவிஸ்ல இருந்து ஊரு போறவன் எவ்வளவு சந்தோஷமா இங்க வந்தேன். நான் எப்படியெல்லாம் கனவு கண்டேன். இப்ப நீர் படுக்கையா இருக்கிற எனக்கு பணிவிட செய்ய வேண்டிய நிலை. என்ன செய்ய, என்னால உமக்கும் கஷ்டம்தான். தம்பி உதயன், உஷா பார்வை பார்க்க கந்தையா பூசாரியார் வந்திருக்கிறார். மூத்த சுடுதண்ணியால கழுவி போட்டு பாமனே. சரி மாமி, அவர் முகம் கழுவி போட்டார். சனங்கள கண் பட்டது ஒன்றுதான் நான் வர சொன்னான். பூசாரியார் 3 நேரம் பார்வையும் பார்த்து தண்ணி ஊதி கொடுத்து நூலும் கட்டி விட்டாருண்டா சரி. மாமி, உன் பிள்ளை காத்து கறந்து சேட்டி என்றாலும் கண்ணூர் என்றாலும் வைத்தியங்கள் உண்டானே சரி வராது. புதுகளுக்கு பூசாரியார் பார்வைதான் கண் கண்ட மருந்து. நீ பூசாரியாரும் கோயிலுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு போறவர், மினக்கடாமல் வாமனே. எனக்கு வேண்டாமன்னு இத்தனை நேரம் அம்மா சொல்லி போட்டேன். பிறகு ஏனம்மா 2 பேரும் தண்டிக்கிறீங்க? என்ன பொறுத்தளவுல நான் வாழ்ந்து முடிச்சது. இனி கல்யாணம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. பத்மா, அம்மா, தயவு செய்து என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. இல்ல, கோபிக்காதமான உண்ட நன்மைக்கு தான் சொல்றான். எந்த நன்மை கேட்டா அது இப்படியே நான் இருக்கிறதானமா நல்லது. இது நான் விரும்பி ஏற்கிற வாழ். இவையும் திணிக்கலையம்மா. நான் இப்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறேனம்மா. கல்யாணம் பண்ணி செய்து பிறகு கஷ்டப்பட விரும்ப இல்லை. இன்றைக்கு எனக்கு உரல் மாதிரி ஒரு பக்கத்துக்கு தான் அடி. நான் செய்ததுக்கு பலனை அனுபவிக்கிறேன் ஏற்றுக்கொள்றேன். ஆனா கல்யாணம் பண்ணி செய்து மத்தளம் மாதிரி 2 பக்கமும் அடி வாங்க என்னால இயலாதம்மா. என்ன பத்மா, புது கதை வைக்கிற? ஓமாம்மா, இப்பவும்
உதயனுக்கு வருத்தம் மாறையில் என்ற உடனே நான் தான் ஏதோ மேறு மாறா செய்தனோண்டு ஆராய்ச்சி நடக்குது. அவ தாய்க்காரி விடிஞ்சா பொழுதுபட்டா எனக்கு வசப்படுறதான தொழில். ஊர்ச்சனத்துக்கு வேறு என்ன வேலை? 2 பக்கத்தையும் கொழுவுப்பட தேவையில்லாத கதைகள் காவுறதுதான். நீ அதையெல்லாம் பெருசுபடுத்தி கொண்டு பாத்தியலே அம்மா, இப்ப நீங்களே இந்த வழிக்கு தானே வாரியல். எனக்கு கொண்டும் பிள்ளைங்க இல்ல பிள்ளை. இன்றைக்கு என்னையும் அவையையும் பிரச்சனைப்பட வைக்க இல்லாத பொல்லாததுகளை சொல்ற ஊர்ச்சனம். நான் நாளைக்கு கல்யாணம் செய்தா வாரவருக்கும் இப்படியே சொல்லி எனக்கு மத்தளம் மாதிரி 2 பக்கத்தாலையும் கரைச்சல தந்து இருக்கிற நிம்மதியையும் இழந்து கண்ணீரோட வாழ சொல்றீங்களே அம்மா. நான் என்னத்த பத்மா சொல்ல? என்னவோ உண்டு அறிவு கட்டின மட்டில முடிவு எடு. வாழ போறது நீதான். இப்ப அழாத பிள்ளை. தாயும் மகளும் போயினம்ப. அவ உண்ட சீலி என்ன, தலையில பூ என்ன, பொட்டும் வச்சு மினிக்கி இருக்கா போல. தாயும் மேலுமே இன்னும் யாருக்கு மருந்து மாத்திரம் போட்டு மயக்க போற அளவையோ. பிள்ளை பத்மா, நீ அவளோடு ஒன்றும் கதைக்காத, பட்டது காணாதே. கேட்க வேண்டிய வச வக்கணங்கள் எல்லாம் தான் கேட்டு முடிஞ்சிறேன். இனி என்ன மிச்சம் இருக்குது? வேண்டிய திட்டுகளை எல்லாம் வாய பொத்தி கொண்டு இருக்கிறான். ரோச நிரம்பு இல்லாமலும் நாங்க பிறந்திருக்க வேணும். வேற ரோச நிரம்பு இருந்திருந்தால் தானே இவ்வளவு தூரம் ஆடி முடிஞ்சும் உடுத்து கொண்டு ஊர்ல வலிக்கிட்டு திரியிறாளவ. உத நீங்கள் இல்ல நாங்கள் நான் சொல்ல வேணும். நினைப்பில வச்சிருங்க. எதையும் கதை கேட்க அளந்து கதைச்சா சரி. ஓ எனக்கு கற்பிக்கிறியோ, நீ எனக்கு கற்பிக்கிறியோ? ஒன்றும் தெரியாத அந்த பொடியனை பசியா மருந்து போட்டு மயக்கி போட்டு கதைய பாரன் கதைய. ஒன்றும் தெரியாத படியன் வெளிநாடு போக 50,000 குறைதண்டா போல காதல் கதை சொல்லி மயக்கினது யாருன்னு தெரியல. என்னடி சொல்லுற? என்னடி 50,000 ஒரு தூசு காசு, அதுக்கு அவன் இன்னும் மயக்கின வேணும். இன்றைக்கு இப்படி எத்தனை ஆயிரம் நீ கொடுத்த வசிய மறந்தால செலவழிக்கிறான்னு தெரியுமா உனக்கு? என்னது ஓவடியோ? உதயன மயக்க கர்ண சின்னவனை கொண்டு வசிய மருந்து செய்விச்சனியாள், அவனுக்கு கொடுத்தியாள். அவன் படுகிற பாட்டை கண் கொண்டு பார்க்க கூடியதாயே இருக்குது. அப்ப நாங்கள் தான் வசிய மருந்து கொடுத்து உதயனுக்கு வருத்தம் என்று முடிவெடுத்தாச்சுது போல. ஓ, நாங்களும் என்ன வருத்தமோ என்னவோண்டு செய்யாத மருந்தில்லை, பொண்டுக்கு மாறேறியண்டா போல ஒரு கணவதியார் சொன்னார். என்ன நாங்கள் வசியம் செய்யறதோ? பார்வதி வீணா கண்காண கதையெல்லாம் கதையாத. என்னடி செய்யறதையும் செய்து போட்டு பாரடி மாயமாலத்தை உங்களுக்கு வந்து வந்து எனக்கு ஆத்திரத்துக்கு என்னடி மோள கூப்பிடுறியோ? 2 பேருமே சேர்ந்துதானடி அவனுக்கு அள்ளி வச்சீங்க. இனி அம்மா தொட்டாண்டா என்ன நடக்கிறத வேற. ஐயோ காப்பாத்துங்க, தாயும் மூலமா என்ன அடிச்சு கொள்ளுறாளவ, என்ன காப்பாத்துங்க. மாமி, சும்மா மந்திரம் மருந்து பேசி சாது செய்வின சூனியம் இன்னும் என்னென்னது எவ்வளவு காலத்தை போகாடிக்குது. உதயண்ட நிலைமை வேற வேற மோசமானதே தவிர குறைஞ்ச பாடி. ஓன் தம்பி, உதயண்ட வருத்தத்தை நாங்கள் தான் கூட்டினமோன்று கூட யோசிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு என்னென்னத்தை செய்த அளவியோ. ஏன் மாமி அவையே இதுக்குள்ள இழுக்கு பேசுறீள்? நான் எத்தனை தரம் தான் நான் சொல்றது? அம்மா கேட்டாதானே? அதைத்தான் நானும் சொல்றேன். அவன் யாரோ சொன்னானு நாங்களும் சின்ன பொடிய நம்பினோம். அந்த ஆளும் இந்த 1 மாதத்துல சுகமாக்குறேன், கோழிதா குஞ்சுதா நீட்டுக்காய்தா சேராயந்தா அண்டான் கொடுத்தான். இன்றைக்கு அவர் கைவிட்டு போட்டு மாச கணக்குல இழுப்பட்டதுதான் மிச்சம். அயலுக்கு வீணா பகையை தேடினதுதான். ஓ முசா, பெரிய ஆஸ்பத்திரியில சொன்னது போல ஏன் ஒருக்கா கொழும்புல கொண்டு போய் நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட கொண்டு செக்அப் பண்ணால் என்ன? ஆனா சிலவுதான் எக்கச்சக்கமா பிடிக்குமென்று நினைக்கிறேன். இப்பவே பேரநாதன் ஒரு வருஷமாகுது, எவ்வளவு காசு இறைச்சான். நீ போதா குறைக்கு சின்ன பொடி செய்வின சூனியம் என்று மிச்ச சொத்தத்தையும் வரையை கொண்டு போனான்.
வெளிநாட்டுல அவன் ரத்தம் சிந்தி உழைச்சது இப்படி போக வேணும் என்றுதான் செய்த வளவையாக்கம். மாமி போதும், பேத்துமே நேரையே நேசிரியாள். அதுக்கு என்ன வருத்தம் மாறி வந்தா இப்படி எவ்வளவு உழைக்கலாம், அதை யோசியாதீங்க. அவர் சுகமாயிருந்தா அதுவே போதும் மாமி. நாதன், நீங்க சிலவை பத்தி யோசியாதீங்க. ஏதேனும் ஒரு விதத்துல நல்ல ஒரு டாக்டர் ஒழுங்கு செய்யுங்க. கொழும்புலேண்டா எல்லா வசதிகளும் இருக்குத்தானே. தொடங்கிற நேரம் கொண்டு போயிருந்தால் இவ்வளவுக்கு வருத்தம் இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கும். ஓம் நாதன், அவையவைக்கும் கொடுக்கும் வகையில் கொடுக்கத்தானே வேணும். நாதன், நீங்க ஏதோ செய்ய வேண்டியதை இனி என்றாலும் தாமதியாமல் செய்யுங்க. முடிஞ்சதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோசனம்? ஆறது தம்பி கந்தசாமி கடலேக்க கூப்பிடுறது ரெண்டு பேர்மானே. அந்த நீங்க கதைச்ச ஆள் தான் வருவது போல. யார்மானே? வேறு யார்? நாதன் தானம்மா. தம்பி போடா, போய் படலைய திறந்து விடு. ஆறது நாதனே? வேற வேற. எப்படி எப்ப குழும்பால வந்தது? என்ன வீடு மாறி வந்தாச்சு போல. பத்மா சும்மா இரு. வீட்டுக்கு வந்தவையிலோட வீண் கதை கதைக்கிற விட்டு போய் தண்ணி கொண்டு வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இங்க வார ஆம்பளைகளுக்கு நாங்கள் என்ன போட்டு கொடுக்கறோம் நாங்கள் தெரியும் தானே, அதுதான் பயப்படுறாரு போல. உனக்கு கந்தாமி கந்தாமி, உண்ட தங்கச்சி கோவிக்கிறதுல நியாயம் இருக்குது தானே. உதயனால அண்டையில இருந்து இண்ட வரைக்கும் பாதிக்கப்படுறது அவதானே. நினைச்சு விரும்பின வாழ்க்கை தான் அமையுது. அவ கொடுத்த பட்ட பேர் வேற, சுமத்தின பழிச்சொல் வேற. அது அவளின் தலையெழுத்து தம்பி நாதன். அது கிடக்கட்டும். எப்ப கொழும்பால வந்தது? அங்கத்தேன் விசேஷங்கள் எப்படி? ஏன் இந்த பக்கம்? நேற்று தான் கொழும்பால வந்தனானக்கா. போன விஷயம் எப்படி நாதன்? உதுல வை பத்மா தேத்தனியே எடுத்து குடி தம்பி. இருக்கட்டும் இருக்கட்டும். உதயண்ட நிலைமை வேற வேற மோசம். எல்லா டெஸ்டும் பண்ணினது. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வேற லேட்டா போச்சு, அதாலதான் பிந்தினது. அது சரி, என்னவா உதயனுக்கு? அது வந்து உதயனுக்கு எய்ட்ஸா. என்ன எய்ட்ஸோ? ஓம், எய்ட்ஸா. அதாலதான் அதை எந்த மருந்துக்கும் மாத்தலாம், மாத்தவும் முடியாது. அப்ப மாத்த முடியாதுன்னா இப்படியே அனுபவிச்சு ஏன் பண்ணம்மாக்கா நிப்பாட்டி போட்டீங்க? ஓ, ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அவளே பொன்னம்மாக்கா, உதயண்ட சொன்ன மாதிரி இது மருந்தும் இல்லை, மந்திரமும் இல்லை, செய்வின சூனியமும் இல்லை. தானே தனக்கு தேடிக்கொண்ட வியாதி. கடவுளே, எனக்கு ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு சோதனையும் வரைக்க நான் கொடுத்து வைக்காதவள் செய்த பாவத்துக்கு கடவுள் தண்டிக்கிறாரன்னு நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் கவலைப்பட்ட. கடவுளே, நீ என்ன கைவிட இல்ல. நேர்கள் இதுவரை காயாத வடுக்கள் என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ். அம்பலவாணர்.